வணக்கம். இன்னைக்கு மதுரைக்கு வந்தேன். இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னு. ஏன்னா நம்ம பாரம்பரியமான ஒரு ஜல்லிக்கட்டு விழா. இது இத்தனை நாள் நிறையா வருஷம் வருவேன், ஜல்லிக்கட்டுலாம் பார்த்துருக்கோம். ஆனால் இது ஒரு ஸ்டேடியம் அமைச்சர் மூர்த்தி அண்ணன் அவர்கள் மிக பிரமாண்டமாக ஒரு கலைஞர் ஏறு தழுவு விழா அப்படிங்கிற ஒரு ஸ்டேடியம் ரொம்ப பிரம்மாண்டமாக அமைச்சு நல்ல பாதுகாப்போடு இந்த ஜல்லிக்கட்டு விழா நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப சிறப்பாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த கேலரியில் இடம் இருக்காது, மக்கள் போகிறதுக்கு கூட ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஆனால் இது ரொம்ப இப்போ கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி இது ஒரு நல்ல மிக பிரம்மாண்டமாக ஒரு ஸ்டேடியம் அமைச்சு மக்கள்லாம் போகிறதுக்கு ஒரு நல்ல வசதியாக எளிமையாக நல்லா பண்ணி கொடுத்து மக்கள் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு இந்த கலைஞர் அரங்கத்துக்கு எந்த மாதிரி சார் ஜல்லிக்கட்டு இப்படி இருக்கு? அதுதான் இது ரொம்ப பாதுகாப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. மக்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப வசதிகள் நிறையா பண்ணி கொடுத்துருக்காங்க. முன்னாடி என்னென்னா மக்கள் அடித்து பிடிச்சிட்டு அந்த கேலரியில் ரொம்ப வெயிலில் உட்காந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒரு ஸ்டேடியம், இப்போ கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி, ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் மாதிரி, ஒரு டென்னிஸ் ஸ்டேடியம் மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு முதல் முறையாக ஒரு ஸ்டேடியம் அமைச்சு பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியாக. அடுத்த பரிமாறத்துக்கு புரியல. அடுத்த பரிமாணத்துக்கு மாறுதா? ஆமாம். உண்மையிலே இந்த நம்மளோட தமிழ்நாட்டோட பாரம்பரியமான இந்த ஜல்லிக்கட்டை இந்த அளவுக்கு ஒரு இந்த ஸ்டேடியம் அமைச்சு இந்த அளவுக்கு ஒரு பெருசாக கொண்டு வந்ததுக்கு நம்ம அமைச்சர் மூர்த்தி அண்ணனுக்கும் சிஎம் சாருக்கும் நன்றி சொல்லுவோம். என்னங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா நான் வருஷம் பார்ப்பேன். எனக்கு இந்த வருஷம்